பிரைஸ் லார்ட். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 44 முடிய. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசி புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து பெரிய பானை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூழ் காட்சி என்றான். ஒருவன் கீரையை பறித்து கொண்டு வெளியிலே போய் ஒரு பேய் கொம்பட்டி காயை கொண்டு வந்து அது காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவன் அறியாது, அவர்களுக்கு தெரியாது இருந்தது. சாப்பிட்ட அதை ஜனங்களுக்கு சாப்பிட வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்களுக்கு சாப்பிடும்படி பார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி கில்காலுக்கு திரும்பி வந்த பொழுது எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு தேசம் முழுவதும் பஞ்சத்திலே சாப்பிடுவதற்கு கூழ் காய்ச்ச சொன்னான். அங்கே கூழ் காய்ச்ச பொழுது ஒருவன் போய் கொம்பட்டி காயை பறித்து கொண்டு வந்து மடி நிறைய கொண்டு வந்து போட்டு விட்டான். அது அவனுக்கு தெரியல அது விஷம் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அதை சாப்பிட்ட மனிதர்கள் சாப்பிட எடுத்து வாயில வைக்கும் பொழுது சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே அது விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு எங்க போனாலும் ஆபத்து இருக்கிறது. சாப்பாட்டில் ஆபத்து இருக்கிறது, குடிக்கிற தண்ணீர்ல ஆபத்து இருக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ்ல ஆபத்து இருக்கிறது. என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையிலையும் இன்றைக்கு விஷம் கலந்தது போல பொருட்கள் அமோகமாய் வியாபாரம் நடக்கிறது. அதிலே சாமம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இங்க சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே அந்த மாவு கூழ்ல சாவு இருக்கிறது. கவனிங்க, நாம் இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல நாம் எங்க எதை சாப்பிட்டாலும் அதை ஆசீர்வதித்து, ஆண்டவரே உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இதை ஆசீர்வதிங்க, உங்களுடைய ரத்தமாய் மாற்றுங்க, இதில் இருக்கிற சாபங்களை எடுத்து போடுங்க, இருக்கிற விஷத்தை எடுத்து போடுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, இது என்னை இந்த ஆகாரம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டு சாப்பிடணும். ஆகவே இங்கே தேவனுடைய மனுஷன் உடனே மாவை கொண்டு வசதி பானையிலே போட்டு இப்போ கொடு என்று சொல்லுகிறான். எல்லாரும் சாப்பிட்றாங்க, அதில் விஷம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆகாரத்தை நாம் ஆசீர்வதிக்கணும். தண்ணீரை குடித்தாலும் ஆண்டவரே இந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் இரத்தமாய் இதை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் செய்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற சாவு, அதில் இருக்கிற விஷம், அதில் இருக்கிற நமக்கு விரோதமாக இருக்கிற தன்மைகள் மாறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நான் உங்களுக்கு ஆசீர்வதித்தேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.